ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒயிட் ரவையை வச்சு ஒரு பர்ஃபி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கரண்டி அளவுக்கு ரவை எடுத்துகிட்ருக்கேன். அதில் 1/3 அதாவது 1/4 கரண்டி அளவுக்கு நெய் விட்டு அது மெல்ட் ஆன உடனே இந்த ரவையை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த ரவை தான் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். அதையும் இதே மாதிரி நெய்யில் கொஞ்சமாக பரட்டி எடுத்துக்கோங்க. மெயினாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடைசி வரைக்குமே நம்மளோட அடுப்பு சிம்மில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போக போக உங்களுக்கு தெரியும் எதனால் சொன்னேன் அப்படிங்கிறது. இதை இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி இது, சின்ன பசங்க கூட பண்ணலாம். வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 கப் ரவைக்கு அதே ஈக்குவலாக 1 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு வாட்டர் சேர்த்து அப்படியே நம்ம அதை கரைச்சி விட்டுக்கலாம். இது ஒன்றும் பெருசாக பாகு வரணும், கம்பி பாகு, உருண்டை அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. அது அப்படியே கரையட்டும். கரைஞ்ச உடனே இந்த தண்ணியும் அந்த சர்க்கரையும் சேர்ந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த சமயம் வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கலாம். அது வரத்துக்கு முன்னாடி நுரைச்சி வரும். அதுதான் நமக்கு அந்த தன்மைக்கு வந்துடுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இந்த பார்த்திங்களா, நுரைச்சி வருது. அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பிசுக்கு பதம் வந்த உடனே நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்படியே கலரிகிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஏன் அடுப்பை சிம் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தெரியும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு அது கெட்டியாக போயிடும். அப்புறம் ஒரு மாதிரி கொரப்பாக ஆகிடும். இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கலரிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ இறக்கலாம் அப்படின்னா அதுவும் ஈஸி தான். ரொம்ப ஓரளவு நமக்கு தெரியும், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் இப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உருட்டுறதுக்கு வரணும். சட்டுன்னு கையால் அவசரப்பட்டு தொட்டுற வேண்டாம், ரொம்ப சுடும். அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படியே தள்ளி தள்ளி விட்டோம்னா இப்படி உருட்டுறதுக்கு வரணும். இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்தது அப்படின்னா அது ரெடி ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கையை ஈரம் படுத்திட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்க. அவ்வளோதான். இதை கிரீஸ் பண்ண ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு அதை அப்படியே ஈவன் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் வச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. சின்ன பசங்க கூட பண்ணலாம். ஸ்வீட் வேணும் அப்படின்னா சட்டுன்னு. ரவை எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பெருசாக ஒன்றும் வாங்க வேண்டிய பொருள் எதுவும் கிடையாது. ஸ்வீட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம இதை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் வேறு நம்ம பாதாம்லாம் கேஷ்யூஸ் கூட போட்டனாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது ரொம்ப எப்படி ஈஸியாக நம்ம ஸ்வீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எதுவுமே ட்ரை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஐடியா தோணும் இல்லையா, க்ரியேட்டிவிட்டிங்கிறது அதுதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, லைட்டாக அந்த ரவையை மிக்சியில் ஒரு தடவை ஓட்டிண்டு லைட்டாக கொஞ்சம் ரொம்ப மாவாக்காமல் அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக
ரவை மாதிரி குறக்குறன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இதுவே சூப்பராக தான் இருக்குது. ஷேப்ங்கிறது நீங்கள் கட் பண்ணுறத பொறுத்து தான். நம்ம கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கோம், ஒரு கண்டி எடுத்து அதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ்.